என்னை ஒடுக்கினவர்களுக்கு எதிராக நான் நிற்பதில்லை, என்னை அசட்டை பண்ணினவர்களுக்கு நான் எதிராக பேசுவதில்லை, செயல்படுவதில்லை. காரணம் கேட்டீங்கன்னா, அவர்களை கர்த்தர் குறித்த நேரத்திலையும் வேலையிலையும் எசேயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். உன்னை ஒடுக்கினருடைய பிள்ளைகளும் முடிந்து, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலனுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இந்த பதத்தை நான் பார்க்கிற பொழுது 2-3 காரியங்கள் அங்க வருகிறது. ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை உன்னை அசட்டை பண்ணின யாவரும், 2 பேருமே வருவாங்க. உன்னை ஒடுக்கினவர்கள், எல்லாவற்றிலும் உன்னை ஒடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன்னுடைய காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். உங்களை யார் என்று சொல்லுவார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். உன்னை அப்படிதான் சொல்லுவாங்க. வார்த்தையை கவனிக்கிற பொழுது, நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பொழுது இப்படிப்பட்ட வாழ்த்துதல்கள் நமக்கு கிடைக்கும். ஆமே, இப்படிப்பட்ட காரியங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இதெல்லாம் நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள். ஆமே, இதை நம்புகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைகள்லாம் நடக்கும். அதனாலதான் நான் சண்டை போடுவதில்லை, நம்ம அவங்கள ஃபைட் பண்ணுவதில்லை, அவங்கள எதிர்த்து நிற்பதில்லை. காரணம் கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் நான் யாருன்னு, உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. உங்க சார்பில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எதை நம்புறோம்? கர்த்தரை நம்புகிறோம். நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நம்ம எது மேல அதிகமான நம்பிக்கை வைக்கிறோம்? கர்த்தர் மேலேயும் கர்த்தருடைய வார்த்தை மேலேயும் நம்முடைய ஜெபங்கள் மேலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமான நம்பிக்கைகளை வைக்கிறோம். அப்படி வைக்கிறதுனாலதான் நான் பாருங்க, என்னை ஒடுக்கினவர்களுக்கு எதிராக நான் நிற்பதில்லை, என்னை அசட்டை பண்ணினவர்களுக்கு நான் எதிராக பேசுவதில்லை, செயல்படுவதில்லை. காரணம் கேட்டீங்கன்னா, அவர்களை கர்த்தர் குறித்த நேரத்திலையும் வேலையிலையும் அவர்களை நம்முடைய பட்சமாய் கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டுவோம். நம்முடைய பட்சமா அவர்களை கொண்டு வருவாருங்க. இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப ஆழமா வேணும். இந்த கால வேளையில இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா இது நடக்கும். இது சொன்னது யாரு? கர்த்தர். கர்த்தர் சொன்னா நிச்சயமா நிறைவேற்றுவாருங்க. அவர் மனம் மாறவே மாட்டார். மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் சொன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இதை நிறைவேற்றுவார். அதனாலதான் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களையும் என்னை ஒடுக்கினவர்களையும் பார்த்து நான் சிரிக்கிறது இல்லை, அவங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். காரணம் கேட்டீங்கன்னா, கர்த்தர் குறித்த நேரத்துல அவங்க என் பட்சத்துல நிற்க போறாங்க, அவங்க என் காலில் இருந்து விழ போறாங்க. காரணம் வசனம் சொல்லுது அப்படி. ஆமே, வசனம் சொன்னா நான் நம்புறேன் அதை.